தீபரோட்டும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். இன்று நமது தோழர் திருமேனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் தோழர். வணக்கம். என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஏதாச்சும் பாத்தீங்களா? இன்னைக்கு நாட்டு நடப்பை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா? நிறைய இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள். அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புல நாம் வென்றெடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த ஆணையை பின்பற்றி இன்னைக்கு நாம அரசாணையை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த 10 சட்ட முன்வடிவுகளையும் இன்னைக்கு சட்ட முன்வடிவுகளையும் இன்னைக்கு அரசு இதெல்லாம் ஏத்தி எல்லாமே இன்னைக்கு அமலுக்கு வந்து விட்டது. நீ ஒரு கொம்பனாலையும் அசைக்க முடியாது என்கிற நிலையை நாம் எட்டி இருக்கிறோம். அதற்காக தமிழ்நாடு அரசிற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள நாம் இங்கே கடமை கட்டிருக்கிறோம். அப்புறம் 2வது விஷயம், நம்ம நேத்திக்கே பேசியிருக்க வேண்டியது, ஆனா பேச முடியல நம்மளால. ஏதோ கூட்டணி அமைச்சிருக்காங்களா அவங்களா கூட்டணி பாத்தீங்கல்ல? ஒன்னும் சொல்றதுக்கு பத்தல, எல்லாம் ஃபயர் விட்டு எடுத்துக்கிறாங்க. பாரு 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 நாங்க வந்து பாரு அப்படின்னு. இல்ல, இந்த கூட்டணி வந்து எதிர்பார்த்த கூட்டணி தான். ஆனா வந்து நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வலுவான கூட்டணி மூலம் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன? நோட் த பாயிண்ட். அதுல ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நாங்கள் வென்றெடுப்போம், அதனால நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு? அதை திரு நரேந்திர மோடி அவர்கள் விளக்க வேண்டும். சும்மா ஜெயலலிதா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் சொல்லிட்டா மட்டும் போதாது, என்ன வந்து அவர்கள் செய்திருந்தார்கள், என்ன செஞ்சாங்க முதல்ல நாட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. அனுதாபத்தை தேவையாது. எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல வலுவான ஓட்டு வந்துடும் அவர் நினைக்கிறாரு போல. அதனால அவங்கள சொல்றாரு. அப்ப கூட எடப்பாடி சொல்ல மாட்டாங்கல்ல. ஆனா எடப்பாடி அவங்களுக்கு அது நம்ம முதல்லயே பேசிக்கிட்டதான். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையே வந்து பாத்தீங்கன்னா, இங்க திருப்பூர் மாவட்டத்துல ஒரு இடத்துல பல இடத்துல வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசும்போது, அன்னைக்கு இவங்க கூட்டணியில் இல்ல, அப்பவும் என்ன சொன்னாருன்னா எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் பயன்படுத்தி தான் பேசினாரு. அப்பவே எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இவர்களுக்கு என்று ஒரு தலைவர் உருப்படியா கிடையாது இந்தியாவிலேயே, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அடுத்தவர்களுடைய தலைவர் தாட்டை போடுவாங்க. ஒண்ணு காமராஜரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க, சந்திரபோஸை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க, தேவரை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவர்களுடைய தலைவரையா தான் தூக்கி அட்டை போடுவாங்க, கப்பலோடி தமிழனை தூக்கி நிப்பாட்டுவாங்க. இவர்களுடைய தலைவர் பேரையெல்லாம் சொன்னாங்கன்னா வந்து எல்லாரும் சிரிச்சிருவாங்க, இல்லைன்னா காரி துப்பிடுவாங்க. இவங்களோட தலைவர் யாரு? ஹெக்டேவரும், கோல்வால்கரும், சாவர்கரும், கோட்சேவும். இப்ப இவங்க பேரையெல்லாம் சொன்னாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? காரி மூஞ்சிலே துப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் கொண்டு வந்தேன்னா மோனை வெட்டியே விடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்றதுன்னா, நீங்க ஒண்ணு நல்லா பாருங்க, இவங்க யாரு? இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஏணி வச்சா கூட ஒட்டாது. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு அவங்களுக்கும் சண்டை தான். ஆனா பாருங்களேன், ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட விட்டு வைக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிக்கிறது. காமராஜரா இருக்கட்டும், வஉசியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் காங்கிரஸ் தலைவர். ஏன் மகாத்மா காந்தி இவங்களே கொன்னும் போட்டு இன்னைக்கு மகாத்மா காந்தியை போட்டுறாங்களாம். ஆர்எஸ்எஸ் தான், உண்மையில் ஆர்எஸ்எஸ் தான் வந்து மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை நிகழ்த்தியது. ஆனால் பாருங்க, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியை வந்து போற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட மகோன்னதம் மிக்கவர்கள் இவர்கள். அமித்ஷா வந்து நேரடியா வந்து தமிழ்நாட்டுல பிரதான கூட்டணியை அமைச்சிட்டு போயிட்டாரு. இந்த கூட்டணியை வந்து பிஜேபி காரங்களும் ஏடிஎம்கே காரங்களும் ஏத்துப்பாங்களா? கட்சிக்காரங்களா ஏத்துப்பாங்களா? தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? அந்த தொண்டர்களோட மனநிலைமை என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்பவே வந்து அதிமுகக்குள்ள சலசலப்பு பல வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து அதிமுகவை நம்பிக்கொண்டு இருக்கின்ற சிறுபான்மையினர்களோ இல்ல ஒரு சிலரோ, அதிமுகவுல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களோ என்னன்னா, அவர்களுக்கு விருப்பம் இல்லை, முழுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இவர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய தோல்வி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் போன்றவர்களா எப்போதே பேசிட்டாங்க. இன்னும் இப்போ ஓப்பனாவே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்களேன், இன்னும் நிறைய பேர் வருவாங்க லைனுக்குள்ள. சரிங்களா? அப்புறம் இன்னும் ஒரு சிலர் இன்னும் இந்த பக்கம் என்ன பண்றானுங்கன்னா ஃபயர் விட்டுட்டு திரியிறானுங்க. கரும்பு தேசத்து இரும்பு மனிதரும் இந்தியாவின் இரும்பு மனிதரும் கொஞ்சி குழாவிக்கிட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க, இனிமேல் பாருங்க நடக்கிறத வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் என்ன ஃபயர் விட்டு திரியிறானுங்கன்னா, எடப்பாடியார் வந்து இரும்பு மனிதர்,
அவர் வந்து பாருங்க, அமித்ஷாவையே வந்து டிமாண்ட் பண்ணி அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரு. அவர் தான் தமிழ்நாட்டினுடைய அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டுல வந்து இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அப்படி இப்படி எல்லாம் ஃபயர் விட்டு தெரியுறாங்க. நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். உண்மையிலுமே எடப்பாடி அவ்வளவு பெரிய இரும்பு மனிதராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சில கேள்விகள், மூன்று கேள்விகள் நறுக்குன்னு கேட்கிறேன். முதல் விஷயம், திரு எடப்பாடி அவர்கள் அவர் வந்து இரும்பு மனிதர், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமித்ஷாவையே வழிக்கு கொண்டு வந்து அண்ணாமலையை வந்து பாஜக பதவியிலிருந்து தூக்கிட்டேன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில், அதாவது எடப்பாடி தலைமையில தான் வந்து கூட்டணி இருக்கும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி அதையும் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது என்னங்கிறாங்க, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காரு. அதற்கும் வந்து ஒத்துக்க வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்லி சொல்றேன். நான் ஒண்ணு கேட்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமியிடம். நான்காவதாக நீங்கள் ஒரு டிமாண்ட் வைத்து, அதாவது நீங்கள் நீட் தேர்வை வந்து விலக்கு கொடுத்தால் மட்டும்தான் உங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று சொல்லிக் கொள்கிற அமித்ஷாவிடம் போய் டிமாண்ட் வைத்து நீங்கள் இதற்கு ஒப்புதல் தெரிவித்தால் மட்டும்தான் நான் உங்களுடன் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தால் நான் ஒற்றுக்கொள்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையாலே இரும்பு மனிதர் அப்படின்னு ஓப்பனா சொல்றேன். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சாரு, நேரடியா போய் காலில் விழுந்துட்டாரு. எப்படி வந்து கூவத்தூர்ல 2016 சசிகலா காலில் போய் விழுந்தாரோ அதே மாதிரி அமித்ஷா காலில் போய் இன்னைக்கு விழுந்திருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப நாளா நம்ம கூட பேசிட்டு இருந்தோம், பாஜக வந்து புறவாசல் வழியா உள்ள வந்துரும், புறவாசல் வழியா உள்ள வந்துரும்னு. நீங்க புறவாசல் வழியாலாம் வர வேண்டாம், உங்களுக்கு மெயின் டோரையே நாங்க ஓபன் பண்ணி விடுறோம், டோன்ட் க்ளோஸ் த பேக் டோருமா, ஓப்பன் த ஃப்ரண்ட் டோருமா அப்படின்னு, ஃப்ரண்ட் டோரையே நாங்க ஓபன் பண்ணி விடுறோம், நீங்க அது வழியாவே வந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தார்மீக உரிமையோடு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுல ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாசன் நைக்கரோட விளம்பரம் ஒண்ணு வரும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இருக்கோம், அந்த மாதிரி பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய வைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்ல, நீங்க சொன்ன கேள்வியில எனக்கு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது ஓபிஎஸ் அவர் ஏத்துக்கல, சசிகலா அவர் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்று ஒரு சேனலோட நிகழ்ச்சியோட 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க இன்னும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்றாப்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரன் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை ஏத்துக்கிட்டாரா? அப்ப டிடிவி தினகரனை ஏத்துக்கிட்டா அதிமுக கூட அமமுக கூட்டணி வச்சா அமமுக தொண்டர்கள் அதிமுக ஏத்துப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள் அமமுக ஏத்துப்பாங்களா? அது ஒரு கன்றாவியான அரசியலுங்க. அது என்ன அரசியல் கரும்னே புரிய மாட்டேங்குது. இப்போ பிஜேபி இப்படி நிக்குதான், இந்த பக்கம் வந்து அதிமுக இவங்களோட கூட்டணி வச்சுக்குதான், சரிங்களா? இப்ப இந்த பக்கம் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் வந்திருக்காங்களாம். இப்ப இவர்களை இணைக்கும் பாலமாக என்னன்னா பாஜக இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் நம்பிட்டு இருக்காரு நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி தலைமை அப்படின்னு. இப்ப இதுல தெளிவாக என்ன தெரிகிறது, அமித்ஷா வந்து பகிரங்கமா வந்து பிரஸ் மீட்லயே கேள்வி கேட்டாங்க, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிலைமை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அவர் பதில் கொடுத்தாரு அமித்ஷா. எனக்கு இது புரியவே இல்லை. அதாவது அது வந்து எடப்பாடிக்காகங்க, எடப்பாடி வந்து சரிவற்றக்காக, வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மையில் வந்து திரு டிடிவி தினகரன் போய் கேளுங்க, திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. ஓபிஎஸ் போய் கேளுங்க, ஓபிஎஸ் அடுத்தது என்னமோ ஒரு மேட்டர் வந்துகிட்டு இருக்கு, ஓபிஎஸ் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் ஒரு மேட்டர் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்குள்ளதான் வருவாங்க. சோ இதன் மூலமாக மிக தெல்ல தெளிவாக தெரிவது என்னன்னா சொல்லுங்க நீங்க கேட்டுருங்க. பாஜக கூட்டணின்றதால சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சுட்டாரா? உண்மையிலேயே வந்து அண்ணாமலையை வந்து அதிமுக ரொம்ப தாக்கி பேசினாரு. அப்படி தாக்கி பேசின அண்ணாமலையை கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கி விட்டு நயினா நாகேந்திரன் உள்ள கொண்டு வந்து எடப்பாடி ஜெயிச்சுட்டாரா? தனி மனுஷனா அதிமுக தொண்டர்கள் விருப்பப்படி அண்ணாமலையை தூக்கிட்டு எடப்பாடி உள்ள வந்துட்டாரா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல ஜெயிக்கிறது, இதுல உண்மையில இதுல என்ன வெற்றி? முதல்ல அண்ணாமலை யாரு, எடப்பாடி யாரு? ஏங்க அண்ணாமலைங்கிறவன் நேத்திக்கு வந்து ஆளுங்க, உண்மையில சொல்ல போனா அந்த ஆளுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்குள்ள வந்த ஒரு நபர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவரே சொல்லிக்கிறாரு, நான் 89 எம்எல்ஏங்கிறாரு.
நான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து கட்சியில கிளை செயலாளரா இருந்து அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் அனுபவத்திற்கு முன்னாடி, அரசியல் அனுபவத்திற்கு முன்னாடி அண்ணாமலை என்பவர் கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு நபருடைய பதவியை காலி பண்ணுவதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் பிளே பண்றாரா அப்படின்னா இது என்ன மாதிரியான இது நம்ம எப்படி உணர்றது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ இங்க எடப்பாடி வந்து பவர் இல்லாத டம்மி பீஸ் நம்ம ஒத்துக்கிறதா, அண்ணாமலை வந்து பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் நம்ம ஏத்துக்கிறதா, எப்படி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இல்ல இது ரெண்டாவது சொன்னதான் கரெக்ட். அதாவது எடப்பாடி பழனிசாமி 89ல அரசியலுக்குள்ள வந்திருக்கலாம், தொடர்ந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படி பார்க்கும்போது அண்ணாமலை கடந்த 4 வருஷத்துல பிஜேபி தலைவரா இருந்திருக்காரு. இந்த 4 வருஷத்துல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல பிஜேபிக்கான செய்த வேலைப்பாடுகளும் பிஜேபி தெரிகின்ற முகமாக, அதாவது அரசியல்ல 4 சட்டமன்றத்துல 4 தொகுதி ஜெயிச்சாலும் எம்பியில ஓரளவுக்கு ஓட் பேங்க் வாங்கினாலும் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டை தெரிகிறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் அண்ணாமலை ஆற்றிய பங்கு உண்மையை அளப்பறியாதது. கம்பேர் டு அதர் தலைவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகனா இருக்கட்டும், இப்ப இனிமேல் பண்ண போற நைனா நாகேந்திரனா இருக்கட்டும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அண்ணாமலையை வந்து ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதனாலதான் இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே ஏடிஎம்கேவை இந்த அளவுக்கு தாக்கி பேசல பொது மேடைகள்ல. ஆனா அண்ணாமலை நேரடியா எடப்பாடியை தாக்கி பேசினாரு. அதனாலதான் எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய கிளாஸ் வச்சாங்க. அதனாலதான் கடந்த எம்பி தேர்தலில் அவங்க கூட்டணி அமைக்கல. இது மறுக்க முடியாத உண்மை. சோ என்ன பொறுத்தளவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஒரு பிரதான கட்சியின் நல்ல தலைவராக செயல்பட்டதா நான் பாக்குறேன். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன். அண்ணாமலை அப்படிங்கிறவரு அவ்வளவு பெரிய ஒரு எமர்ஜிங் லீடராக உருவெடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னா அவரை நீக்கும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஒரு பிரளயமே வந்திருக்க வேண்டும். பெரிய சண்டை ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கணும். உண்மையில சொல்ல போனா அவங்க கட்சிக்குள்ள, நான் பொதுவெளியில சொல்லல, கட்சிக்குள்ள சொல்றேன். நிச்சயமாக அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு ஒரு 10 பேராவது பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும், போர்க்குடி தூக்கி இருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேங்க, அண்ணாமலை எமர்ஜிங் லீடரு, அவர் உண்மையில செல்வாக்குள்ள ஒரு நபர் அப்படின்னு. அண்ணாமலை எப்படா தூக்குறதுன்னு சொல்லிட்டுதான் இங்க அடியில ஏகப்பட்ட வேலை நடந்துட்டு இருந்து. இன்னைக்கு பாருங்களேன், வானதி சீனிவாசன் மூஞ்சியில, தமிழிசை சவுந்தரராஜன் மூஞ்சில எல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷம் தாண்டவம் ஆடுது அப்படியே. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் அண்ணாமலை ஒன்றும் மாற்றி விடவெல்லாம் இல்லை. அது இயல்பாகவே தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிமுகவினுடைய மீது இருந்த ஒரு விமர்சனம், அதிமுகவின் மீது இருந்து ஒரு அதிருப்தி, அந்த ஓட்டெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பக்கம் போனது என்னவோ உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞர்களுமே ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் எங்கிட்டயே பர்சனலா கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உண்மையில் நாங்கள் இவர்கள் என்னமோ உண்மையிலே ஒரு பெரிய புரட்சியாளர்கள் மாதிரியும் நாட்டுக்கு நல்லது பண்ண போறவங்க மாதிரி இவங்களை எல்லாம் நினைச்சிட்டு இவங்க பின்னாடி எல்லாம் நாங்க போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அண்ணாமலை, சீமானு, விஜய் போன்றவர்கள்லாம் உண்மையில் எவ்வளவு பெரிய தற்குறிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய நாட்டிற்கு, சமத்துவத்திற்கு, சமூக நீதிக்கு எதிரான ஆளுகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிறைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் திமுக பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளின் பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக மாற தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக வரக்கூடிய 2026 எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதிமுகவினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரும் அளவில் சரியும், கண்டிப்பாக சரிந்து அது அப்படியே திமுக அலைன்ஸ் பக்கம் வரும். இல்ல, இப்ப புதுசா பாஜக தலைவரா இருக்கிற திரு நைனா நாகேந்திரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனி பிஜேபியோட செயல்பாடு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்? இல்ல, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிருந்த ஒரு பதிவை தான் நான் படிச்சேன். நெல்லையிலிருந்து வருகிறது தொல்லை திமுகவுக்கு அப்படின்லாம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. உண்மையில நெல்லையிலிருந்து தொல்லை திமுகவுக்கு எல்லாம் வரவில்லை, தமிழ்நாட்டுக்கு தான் தொல்லை வருகிறது. உண்மையில் சொல்ல போனா உண்மையில பிஜேபி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொல்லை தான். அது நெல்லையிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல காரைக்குடியிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல எங்கிருந்து வந்தாலும் சரி, டெல்லியில இருந்து வந்தாலும் சரி, எங்கிருந்து பிஜேபி என்று ஒன்று தமிழ்நாட்டிற்குள் வந்தாலும் அது ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலும் அது தமிழ்நாட்டிற்கு தொல்லை.
சரிங்களா? ஏன்னா இவர்களுடைய அரசியல் என்பது அவ்வளவு கேவலமான அரசியல். இவர்களுடைய சித்தாந்தம் என்பது மழுங்கடிக்கப்பட்ட ஒரு பழமைவாத சித்தாந்தத்தை உள்ளடக்கமாக கொண்ட ஒரு சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது இவர்கள் எந்த விதத்தில் உள்ள வந்தாலும் அந்த பழமைவாத சிந்தனை தான் விதைப்பார்கள். ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்தை அணுகவே மாட்டார்கள். அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு ரீதியாக ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தால் அதற்கு பதில் பேச துப்பில்லாமல் அதற்கு ஒரு அவதூறையோ இல்ல ஒரு அசிங்கமான ஒரு வாதத்தையோ தான் நம் மீது கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்று. அதனால் இவர்களால் எந்த நன்மையும் நமக்கு வெளியே போவது கிடையாது. காலனா காசுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் பெரும் தொல்லைதான். இல்ல அப்படி அதேதான் நானும் சொல்ல வரேன். நிறைய பொய் பிரச்சாரங்களை தான் கடந்த ஆட்சி காலங்களையும் சரி, இப்ப அவரோட நரேந்திர மோடியா இருக்கட்டும், தொடர்ந்து பொய்யா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு மிகச்சிறந்த பொய் என்ன அப்படின்னா, நான் வந்து திமுக தோக்கடிச்சா செப்பல் போடுவேன்னு சொன்னார் அண்ணாமலை. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செப்பலை பேக் பண்ணி வாங்கிட்டே வந்து திரு நயினா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு போட சொல்லி போட்டு விட்டாரு. அப்ப அண்ணாமலை எடுத்த சபதம் தோத்து போச்சா இல்ல நயினா நாகேந்திரன் அண்ணாமலை மேல பாச வச்சாரா? இதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவ்வளவு நாளா அண்ணாமலை பில்டப் விட்டு சுத்திட்டு இருந்தாருல்ல, இங்க இது நாள் வரைக்கும் நீ தலைவர்னு இருந்த, எதையோ பேசிட்டு இருந்த, என்னமோ பண்ணி தொலைச்சிட்டு இருந்த, என்ன நாங்களே கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் ஒழுக்கமா இருக்கிறியா இல்லையா, ஒழுக்கமா செருப்பு போடு, ஒழுக்கமா போய் செருப்பு போட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அன்பு கட்டளையிட்டு இருக்கிறார். வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அப்படிதான் எடுத்துக்கணும். அண்ணாமலை மீது பாசமோ கனிவோ கசிவோ இல்ல. அதெல்லாம் 5 பைசா புரியாது. ஏன்னா இந்த செருப்பு கழட்டி விட்ட சமாச்சாரத்துல எல்லாருமே காரி துப்பிட்டாங்க, மானங்கட பேசி விட்டாங்க. ஏன்டா எவனாச்சும் வந்து இது என்ன ஒரு கொஞ்சம் கூட வந்து அன்னைக்கு நான் அண்ணாமலை பண்ணின விஷயம், சாட்டையில் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பண்ணின காமெடி கூத்தான விஷயம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தி விட்டது. இவர்கள் ஆளுகளே வந்து பாத்தீங்கன்னா சரி, ஏன் பின்னாடியே இருந்துட்டு ஒரு ஆள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சாட்டையடி சம்பவத்தின் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து காமெடி குத்தை நிகழ்த்தி விட்டார். இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இவன் என்னடா விட்டா வந்து ஏதாவது இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இவர்களுடைய மேலிடத்திற்கும் இந்த தகவல் எல்லாம் போய் இனிமேல் இவனை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை மாத்திட்டாங்க. அதனுடைய முதல் நடவடிக்கையாக நயினாரோட முதல் நடவடிக்கையே பாத்தீங்கன்னா அண்ணாமலை செருப்பு போட வச்சதுதான். அப்போ அவ்வளவு உறுதிமிக்க ஒரு நபராக இருந்தால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும் மேடையிலேயே, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க என்ன வேணா அன்பு கட்டளை போட்டிருந்தாலும் நான் வந்து எடுத்த முடிவு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று நான் செருப்பு போட மாட்டேன் நின்றுருந்தா நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை அவங்க சரிப்பா ரைட்டு, நீ உண்மையாலுமே பயங்கரமான கொள்கை இப்படி உள்ள ஒரு ஆள் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அடுத்த நிமிஷம் காலில் செருப்பு வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு உறுதி இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து இவருடைய ஆட்சி வரவே வராது, இந்த காலத்துக்கு நம்ம செருப்பு போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமை இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் செருப்பை வாங்கி போட்டுக்கொண்டார் என்றுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல இப்ப வர்ற அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா இனி வருகிற சட்டமன்ற தேர்தல்ல ஆல்ரெடி நயினா நாகேந்திரன் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர், ஓரளவுக்கு வந்து அரசியல் அனுபவம் பெற்றவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டு ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினாரு. இப்ப அண்ணாமலை ஏடிஎம்கே கூட இதுக்கு முன்னாடி பேசின ஒப்பந்தமா இருக்கட்டும், பேசின சாராம்சமா இருக்கட்டும், அதை தாண்டி நயினா நாகேந்திரன் அதிமுகவோட என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையாளுவாரு, எத்தனை மாதிரியான சீட்டுகள் கேட்பாரு, தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி கால் ஒன்றதுக்கான வேலைகளை கட்சி ரீதியா நயினா நாகேந்திரன் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி ஆனா அதிமுகல இருந்து வந்தவர், சோ அந்த கட்சியில இருந்து வந்தவருக்கு அந்த கட்சி என்ன மாதிரி செயல்படும், எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம், எப்படி எல்லாம் பதில் சொல்லலாம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சார் நயினார் எல்லாம் எடப்பாடி கிட்ட டீலே பண்ண மாட்டார் சார். எடப்பாடிக்கு டைரக்ட் டீல், உங்களுக்கு எல்லா உத்தரவுகளும் டெல்லியில இருந்து டான்னு பெல் அடிச்ச மாதிரி டிங்குன்னு வந்து விழுகும். சரிங்களா? இத்தனை தொகுதி என்ன உனக்கு நீ இத்தனை எடுத்துக்கிட்டு எனக்கு இத்தனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து உத்தரவு வரும். சரிங்க எஜமா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு ஓட்டுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒருவேளை ஏத்துக்கலீன்னா பின்னாடியே காத்துட்டு இருக்குது ரெட்டை இலை விவகாரம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸ், எடப்பாடி சுத்தி இன்னைக்கு கேஸுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மோடியினுடைய காலில் அமித்ஷாவினுடைய காலில் போய் விழுந்திருக்கிறார். சரிங்களா? அதனால அங்க என்ன சொல்றாங்களோ அதை ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே ஒழிய நயினார் நாகேந்திரன் போய் அவர் பேசணும், நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட போய் பேசணுங்கிற அவசியம் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இல்ல தமிழ்நாட்டு அரசியல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆல்ரெடி வந்து பாமக இருந்தாங்க, எஸ்டிபிஐ இருந்தாங்க,
இந்த பாமக எஸ்டிபி எல்லாம் இப்ப வந்து பிரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நேற்று எஸ்டிபியோட தலைவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை நேரடியா சந்திச்சுட்டாரு. சந்திச்சு வக்பு வாரியத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டாரு. அந்த நன்றி தெரிவிக்கும் போது இந்தியாவில எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயத்தை இவர் செஞ்சதாகவும் பேட்டியே பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பாமகலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த தலைமை சரியில்லை அப்படின்னு அன்புமணி ராமதாசுமே ஒரு தனி பெரும்பான்மையில போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆல்ரெடி வீக்கா இருந்துச்சு, இன்னமும் வீக்கஸ்ட் ஆகுது. அப்படி வீக்கஸ்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓட் பேங்கை குறைக்க தானே செய்யும். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வலு விழுந்தது உண்மைதானா? உண்மையிலே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆல்ரெடி இருக்கிற ஓட் பேங்க் இன்னும் குறையதானே செய்யும் தமிழ்நாட்டு அரசியல்ல. அவர்களுக்கு என்ன வலு இருந்தது என்று முதல் வலு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு வலு புதுசா வந்து குறையுதுன்னு வந்து பேசுறீங்க. முதல்லயே அவங்களுக்கு எந்த வலுவும் கிடையாதுங்க. அதிமுகவினுடைய முதுகில் இவர்கள் சவாரி செய்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். அதிமுகவுக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் இருந்தது தெரியுங்களா? பழைய நபர்களுடைய ஓட் பேங்க். ரெட்டலைக்கு தான் நான் ஓட்டு குத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருந்தது பாத்தீங்களா? அந்த ஓட் பேங்கினுடைய முதுகில் தான் பாஜக இவ்வளவு நாளாக சவாரி செய்து கொண்டிருந்தது, சவாரி செய்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இனிமேலும் அதன் மேலதான் சவாரி செய்ய போகிறது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 77 78 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பிஜேபி ஒரு 4 ஜெயிச்சிருக்காங்க. பாமக 1 2 இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 90 தொகுதி வந்து தமிழ்நாட்டுல ஜெயிச்ச ஒரு கட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில இயக்கத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அது வர்ற தேர்தல்ல எப்படி பாதிக்கும், என்ன மாதிரியான சூழல் உருவாக்கும் அப்படின்னு கேக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கும்போதுதான் கண்டிப்பாக தெரியும் என்ன இது வரும்னு சொல்லிட்டு. என்னை கேட்டீங்கன்னா நான் வந்து 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு களம் யதார்த்தம் அந்த மாதிரியாக இருக்கிறது. இன்னைக்கு எந்த தொகுதியில நீங்க போய் கேட்டீங்கன்னாலும் இன்னைக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் இன்னைக்கு திமுகவுக்கு சார்பாக மாறி இருக்கிறார்கள். குறிப்பா வந்து சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதாக இருக்கட்டும், மகளிர் அந்த விடியல் பயணம் விஷயமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்களை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் கொண்டாடுகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த 2 நாளைக்கு முன்பாக பெற்றுக் கொடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பால் இன்னும் தமிழ்நாடு குதூகலம் அடைந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திமுக இவ்வளவு தூரம் ஒரு வேலை செய்திருக்கும் போது இவ்வளவு சிறப்பான ஒரு கட்சியை விட்டு எவனாச்சும் போய் இந்த இத்து போனவங்களுக்கு போய் ஓட்டு போடுவாங்களாங்கிற சிந்தனை வரும். ஆகவே ரொம்ப தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலான அரசுதான் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி தோழர். உண்மையிலே ரொம்ப கருத்தா, ஆழமிக்க, ரொம்ப யதார்த்தமான மொழிகள்ல உங்களோட பதில்களை கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி.